நம்ம ஒரு கார் வாங்கலான்ட்டு டிசைட் பண்ணிட்டோம்னா அது இருக்கிற காமன் கன்ஃபியூஷன் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எடுக்கலாமா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கலாமான்னு. ஒரு வழியா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எடுக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம்னா அதுல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குன்னு அப்பதான் தெரியும். சிவிடி, ஏஎம்டி, டிசிடி, டார்க் கன்வெர்ட்டர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஒன்னொன்னு எப்படி எப்படி வேலை செய்யுது, நம்ம டைப்புக்கு எது சூட் ஆகும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வந்துடும். லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. இப்போ ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்னாலே அந்த சிட்டில ஈஸியா ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு அந்த கிளச்சுங்கிற வேலையே இல்லாததுக்கு பேர் போனது. இதுல வந்து ஐஎம்டின்னு ஒரு மேட்டர் இருக்கு. அது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னு சொல்ல முடியாது. கிளட்ச் மட்டும் இருக்காது, மற்றபடி கியர் நம்ம மேனுவலா ஷிஃப்ட் பண்ணும். ஸோ அதை வந்து இன்னைக்கு வீடியோல நான் கொண்டு வர விரும்பல. இந்த வீடியோல வந்து நம்ம ஏஎம்டி, சிவிடி, டிசிடி, டார்க் கன்வெர்ட்டர் இந்த 4 கியர் பாக்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணி அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸோட சேர்த்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏஎம்டி. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்னு சொல்லலாம். மோஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்ஸ் எல்லாம் இந்த கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து காஸ்ட் எஃபிஷியன்டான ஒரு கியர் பாக்ஸ். இது வந்து இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எல்லாம் இல்லை. கிளச் கண்ட்ரோல் மட்டும் அதுவே பார்த்துக்கும். உங்களுக்கு ஆக்சிலேட்டர் பிரேக் மட்டும் தான் இருக்கும். அண்ட் கியர் ஷிஃப்டில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல், டிரைவ், ரிவர்ஸ் மட்டும் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு டிப்டானிக் ஃபங்க்ஷனும் மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏஎம்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துடலாம். ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இருக்கிற எல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார்ஸ்ல இதுதான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மி. தேர்ட் வந்து கொஞ்சம் ஃபியூல் எஃபிஷியன்ட்டா இருக்கும். இப்போ கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெர்க்கியா இருக்கும். கொஞ்சம் அந்த கியர் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் நல்லாவே ஃபீல் பண்ணலாம், கொஞ்சம் லேகியா. மெயினா வந்து லோ ஸ்பீட்ல நீங்க நல்லாவே ஃபீல் பண்ணலாம். நீங்க பெருசா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் போதும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தா போதும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். அண்ட் இன்னொரு கான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மூத் ரைட் கொடுக்காது, மற்ற ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அளவுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் வந்து டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ். மோஸ்ட்லி மிட் ரேஞ்ச்ல இருந்து ஹை ரேஞ்ச் கார்ஸ் மர்சிடிஸ், BMW கூட டார்க் கன்வெர்ட்டர் தான் யூஸ் பண்றாங்க. டார்க் கன்வெர்ட்டர்னாலே ஸ்மூத் அண்ட் ரீஃபைன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பேர் போனது. இது மற்ற கியர் பாக்ஸ் மாதிரி இல்லாம இது வந்து ஹைட்ராலிக் ஃப்ளூயிட் வச்சு பவர் டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ நல்லா ஸ்மூத்தா இருக்கும். ப்ரோஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்மூத் அண்ட் ரீஃபைண்டா இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஹை டார்க் நல்லா ஹேண்டில் பண்ணும். அண்ட் தேர்ட் வந்து உங்களுக்கு நல்ல லாங் லாஸ்டிங் ரிலையபிளா இருக்கும். இப்போ நம்ம கிறிஸ்டா 2.8ல வந்து டார்க் கன்வெர்ட்டர் தான். அண்ட் மெர்சிடிஸ் டார்க் கன்வெர்ட்டர் தான். ஈவன் கடைசியா வந்த போலோ 1 லிட்டர் போலோல கூட டார்க் கன்வெர்ட்டர் தான் கொடுத்துருந்தாங்க. கான்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் உங்களுக்கு மற்ற கியர் பாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லெஸ் ஃபியூல் எஃபிஷியன்டா இருக்கும். உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்கும் மற்றது கம்பேர் பண்ணும்போது. அண்ட் சில டார்க் கன்வெர்ட்டர்ஸ்ல வந்து டிசிடி அளவுக்கு குயிக்கா இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ கன்க்ளூடிங் வித் உங்களுக்கு நல்ல ரிலையபிளான ஒரு கம்ஃபர்டபிளான ரைடு வேணும் சிட்டி அண்ட் ஹைவேஸ்க்குனா யூ கேன் கோ ஃபார் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ். அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ்க்கு பேர் போன டிசிடி. இது வந்து 2 பேர் இருக்கு. டிஎஸ்ஜி, இது வந்து மோஸ்ட்லி ஜெர்மன் பிராண்ட்ஸ் வந்து டிஎஸ்ஜி யூஸ் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி அவுடி, ஃபோக்ஸ்வேகன், ஸ்கோடாலாம். டிஎஸ்ஜி ஃபுல் ஃபார்ம் வந்து டைரக்ட் ஷிஃப்ட் கியர் பாக்ஸ். அதே வந்து மற்ற பிராண்ட்ஸ்லாம் வந்து காமனா டிசிடின்னு யூஸ் பண்ணுவாங்க, டியூவல் கிளச் டிரான்ஸ்மிஷன். ஸோ ரெண்டுமே ஒரே மேட்டர் தான், பேர் மட்டும் வேற வேற. ஸோ டிசிடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கிளச் இருக்கும். ஒன்று வந்து ஆட் லைக் 1, 3, 5, 7க்கு ஒரு கிளச் இருக்கும். 2, 4, 6க்கு வந்து ஒரு கிளச் இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆல்ரெடி எங்கேஜ்ல இருக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கியர் முடிச்சு செகண்ட் கியருக்கு மாறுறதுக்கு கியர் ஷிஃப்ட் பண்ணாம அப்படியே இந்த கிளச் டிஸ்எங்கேஜ் ஆகி இந்த கிளச் போய் எங்கேஜ் ஆயிக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்கும். இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தெரியலாம், பட் நீங்க வந்து ஓட்டும் போது உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் ஆகிறதே பெருசா தெரியாது. இப்போ அடுத்தது 2ல போயிட்டு இருக்கா, 3 ஆல்ரெடி எங்கேஜ்ல இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து 2 முடிஞ்சு 3க்கு மாறும்போது அப்படியே 2 டிஸ்எங்கேஜ் ஆயிடும், டேரக்டா 3 போய் எங்கேஜ் ஆயிக்கும். இதுதான் மேட்ரு. இதுல ப்ரோஸ் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷிஃப்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஃபாஸ்டா நடக்கும், லேக் இருக்காது. இன்னொன்று வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், நல்லா குயிக் ஷிஃப்ட்ஸ் இருக்கறனால உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லா இருக்கும். கான்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். இது இருக்கிற கார்ஸ் யூஸ்வலா கொஞ்சம் இந்த செக்மெண்ட்ல மற்றது கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பிரைஸ் ஹையா இருக்கலாம். அண்ட் ஆல்சோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கொஞ்சம் ஹை.
ட்ரை கிளச்னால உங்களுக்கு வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ல கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகலாம். இதுதான் மேஜர் கான்ஸ். உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேணும், நல்லா ஸ்போர்ட்டியா, உங்களுக்கு நல்லா குயிக் ஷிஃப்ட்ஸ் ஆகணும், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கியர் பாக்ஸ் வேணும்னா யூ கேன் கோ ஃபார் டிசிடி ஆர் டிஎஸ்ஜி. அண்ட் லாஸ்ட்லி சிவிடி. இது வந்து கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹோண்டால மோஸ்ட்லி இதான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் உங்க ஸ்கூட்டர்ஸ்ல கூட சிவிடி டிரான்ஸ்மிஷன் தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்மூத் ரைட் கொடுக்கும் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்டா இருக்கும். இதுக்கு ஃபிக்ஸ்ட் கியர்னு இல்லை, இது வந்து பெல்ட் அண்ட் புல்லி சிஸ்டம் வச்சு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் கியர் ரேஷியோஸ் இருக்கு. இதுல ஆக்ஸலரேஷனே வந்து உங்களுக்கு நல்லா சீம்லெஸ்ஸா இருக்கும், அப்படியே கிராஜுவல் புல் கிடைக்கும். இதோட ப்ரோஸ்ன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் கியர் ரேஷியோ இல்லாதனால உங்களுக்கு கியர் ஷிஃப்டே இருக்காது. ஸோ அப்படியே ஸ்மூத் ரைட் கிடைக்கும் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மி அண்ட் நல்ல ஃபியூல் எஃபிஷியன்டாவும் இருக்கும். கான்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹை பெர்ஃபார்மன்ஸ் டிரைவிங்க்குலாம் இது பெருசா சூட் ஆகுது. உங்களுக்கு இப்போ டக்குன்னு டவுன் ஷிஃப்ட் பண்ணி உங்களுக்கு ஆக்சிலேட் பண்றதுக்குலாம் இது செட் ஆகாது. எப்பவுமே ஒரு கிராஜுவலா தான் ஏறும். ஸோ இது வந்து நீங்க ஸ்மூத்தா இருந்தா போதும், ஃபியூல் எஃபிஷியன்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க இது ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்போர்ட்டியா ஓட்டணும்னாலாம் நீங்க டார்க் கன்வெர்ட்டர் ஆர் டிசிடி ப்ரிஃபர் பண்ணலாம். கமிங் டு த கன்க்ளூஷன், இப்போ இந்த 4 கியர் பாக்ஸ்ல எந்த கியர் பாக்ஸ் சூஸ் பண்ணலான்ட்டு பாத்திரலாம். இப்போ ஏஎம்டி வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், ஃபியூல் எஃபிஷியன்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஏஎம்டிக்கு போகலாம். உங்களுக்கு பெருசா இந்த கியர் ஷிஃப்ட் டைம் எடுக்கிறது, ஜெர்க்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருந்தா போதும் அப்படின்னா யூ கேன் ப்ரிஃபர் ஏஎம்டி. இப்போ டார்க் கன்வெர்ட்டர் வந்து உங்களுக்கு ஸ்மூத் அண்ட் ரிலையபிள் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா ஓகே. எனக்கு வந்து இப்போ ஸ்மூத்தா போகணும், லாங் லாஸ்டிங் ரிலையபிளா இருக்கணும்னா யூ கேன் கோ ஃபார் டார்க் கன்வெர்ட்டர். அடுத்தது டிசிடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்போர்ட்டியா ஓட்டணும், நல்லா கியர் ஷிஃப்ட் சீம்லெஸ்ஸா இருக்கணும், உங்களுக்கு லேக் இல்லாம எனக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டிசிடி. சிவிடி வந்து சேம், உங்களுக்கு அதுல ஃபிக்ஸ்ட் கியர் ரேஷியோ இல்லாதனால உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க சிவிடிக்கு போகலாம். அண்ட் ஆல்சோ கியர் பாக்ஸ் வச்சு கார்ஸ் சூஸ் பண்ற ஆட்கள் கம்மி தான். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கார் எடுக்கலாம்னு சூஸ் பண்ணிட்டு அதுலதான் உங்களுக்கு நீங்க போய் கியர் பாக்ஸ் சூஸ் பண்ணுவீங்க. அதுவும் லிமிடெட் ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. இப்போ i20 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் i20ல வந்து உங்களுக்கு சிவிடி வரும். அண்ட் அதாவது ஐவிடின்ட்டு அவங்க சொல்லுவாங்க, சிவிடி ஐவிடி பேர் தான் வேற. ஸோ நீங்க ஸ்டாண்டர்ட் i20 போறீங்கன்னா உங்களுக்கு சிவிடி தான் வரும். இதே வந்து என்லைன் போனீங்கன்னா தான் உங்களுக்கு டிசிடி வரும். ஃபர்ஸ்ட் எந்த வண்டி ப்ரிஃபர் பண்றீங்கன்னு பாருங்க. அவங்க ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலான்ட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ கூட நோட்டிபிகேஷன் வந்துடும். See you next day friends. Bye. உங்களுக்கு எந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பிடிக்கும்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.